a plus b the whole square. இதோட ஆன்சர் என்ன? a square plus Okay. 2ab Okay. plus b square. ஓகே கரெக்ட். ஆனால் இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அது எங்கள் சார் சொல்லி தரல. ஓகே இப்போ அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி சரி a plus b the whole squareனா என்ன அர்த்தம்? ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறதா இருக்கு. சரி 2 ஸ்கொயர்னா அது எப்படி எழுதுவேன்? 4. 2 ஸ்கொயர்னா 2 into 2. 2 into 2, ஸோ அதோட ஆன்சர் 4ன்னு எழுதுவேன். கரெக்டா? இப்போ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். சரியா? a plus b the whole square. ஸோ இது என்னன்னு எழுதலாம்? a plus b a ஸ்கொயரா a plus b into a plus b a plus bன்னு எழுதலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? ஓகே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு இது ரெண்டு கூடவும் மல்டிபிள் பண்ணணும். a into a ஸ்கொயர். ஓகே a into b ab. சரி இங்கே முன்னாடி என்ன இருக்கு? ஏக்கு முன்னாடி பிராக்கெட். ஆஹா சைன் என்ன இருக்கு? ப்ளஸ். ஏன் ப்ளஸ்? தெரியல. எதுவுமே இல்லைனாலும் ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஒருவேளை மைனஸ் இருந்தால் அவங்களே மைனஸ் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஓகே a into a ஸ்கொயர் எழுதிட்டேன். இப்போ இந்த ஏக்கு முன்னாடி என்ன சொன்ன? ப்ளஸ் இருக்குன்னு சொன்னியா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 a into b ab. ab. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் முடிஞ்சு. அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த செகண்ட் டேர்ம் எடுத்து இது ரெண்டு கூடவும் மல்டிபிள் பண்ணணும். சேம் இது பண்ண மாதிரியே. ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் b இன்ட்டு a ba. ba. ஓகே நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் b இன்ட்டு b b ஸ்கொயர் b ஸ்கொயர். ஓகேவா? சரி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் நான் இதை எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணலாம்? ரெண்டும் ஏபியும் ஒன்று தான் பியும் ஒன்று தான். அது எப்படி சொல்கிற? ஏபியும் பிஏவும் எப்படி ஒன்றாகும்? ஓ சரி நானே சொல்கிறேன். இப்போது 3 into 2 என்ன கிடைக்கும்? 6. அதுவே 2 into 3யும் 6. ஸோ இதுலேருந்தே உனக்கு புரிஞ்சிருக்கும் பி இன்ட்டு ஏனாலும் ஏ இன்ட்டு பினாலும் ஒன்று தான். ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா ஏபி ப்ளஸ் ஏபி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சரி இப்போ இங்கே ஏ ஸ்கொயர். இப்போ இது ரெண்டு என்ன டேர்ம்ஸ்? ப்ளஸ் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? அப்போ இது லைக் டேர்ம்ஸ் ரெண்டு என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். ஓகே ஏபி ப்ளஸ் ஏபி 2ab. 2ab. அப்புறம் இந்த பி ஸ்கொயரை தூக்கி அப்படியே இங்கே எழுதிட வேண்டியதான். இப்போ புரிஞ்சா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு? புரிஞ்சுச்சு.